சாமி போட்டோ வச்சு வாய் பேச முடியாதுன்னு யாசகம் கேட்ட நபர். கடையில் இருக்கக்கூடிய செல்போனை திருடிய சிசிடிவி காட்சிகள். கடையில அண்ணன் போனை ஆட்டைய போட்டாருன்றது கூட தெரியாம தாங்கண்ணா என்னால முடிஞ்சதுன்னு கையில காசு கொடுத்து அனுப்பிய பெண். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் எம்ஜிஆர் சாலையில ஒரு தனியார் சலூன் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த சலூன்ல வாய் பேச முடியாதுன்னு ஒரு நபர் சாமி போட்டோவை கையில வச்சுக்கிட்டு உள்ள யாசகம் கேட்டு வந்ததா கூறப்படுது. பேச முடியாதுன்னு பணம் கேட்டு வந்த நபர் கடையில இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி போன கேப்ல கம்ப்யூட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய செல்போனை பார்த்த அந்த நபர் கண்ணிமிக்கக்கூடிய நேரத்துல யாரும் பார்க்கல போல அப்படின்னு நினைச்சு அந்த செல்போனை லாவகமா எடுத்து கையில இருக்கக்கூடிய சாமி போட்டோ பக்கத்துல கமுக்கமா மறைச்சுக்கிட்டாரு. செல்போனை ஆட்டைய போட்ட சம்பவம் கூட தெரியாத அந்த ஊழியர், அண்ணன் சரி ஏதோ கேக்குறீங்க ஐயோ பாவம்னு கல்லாவில இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அண்ணன் வச்சுக்கங்க பஸ்ஸுக்கு அப்படின்னு காசை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஐயோ பாவம்னு பரிதாபம் பார்த்தா கடையில இருக்கக்கூடிய செல்போனை இவரு பதம் பார்த்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஊழியர் இங்க வச்ச செல்போனை காணுமேன்னு தேடி பார்க்கும் போதுதான் சிசிடிவி காட்சிகள்ல வந்த நபர் தான் திருடி இருக்காருன்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. பின்னர் சலூனுடைய ஓனரான சதீஷ் அப்படின்றவர்கிட்ட சம்பவத்தை தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. தெரியப்படுத்தப்பட்ட பிறகு கோபி காவல் நிலையத்துக்கு செல்போன் திருடு போனதை குறித்து வீடியோ ஆதாரத்தோட புகாரை கொடுத்திருக்காங்க. சிசிடிவியை செக் பண்ணி பார்த்த போலீசார் இதுக்கான விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்களாம். வாய் பேச முடியாதுன்னு யாசகம் கேட்ட வந்த நபர் கடையில இருக்கக்கூடிய செல்போனை லாவகமா திருடக்கூடிய சிசிடிவி காட்சிகள் இணையத்துல வேகமா பரவி வருது. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.